முதலாவது முதலாவது வினா பார்க்க போறோம் பிள்ளைகள். இந்த வம்சத்த பகாசினி என்பது எந்த வரலாற்று நூலுக்கு எழுதப்பட்ட உரை நூல் ஆகும்? வம்சத்த பகாசினி என்பது எந்த வரலாற்று நூலுக்கு எழுதப்பட்ட உரை நூல் ஆகும்? பிரகெட்டுக்குள்ள பாருங்க பிள்ளைகள், டீகாவ என்ற ஒரு விஷயம் தரப்பட்டிருக்கு. முதலாவது பிள்ளைகள் தீபவம்சம், இரண்டாவது மகாவம்சத்தினுடைய முதலாவது பாகம், மூன்றாவது தூபவம்சம், நாலாவது ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், இதுல என்ன முதலாவது கேள்விக்கான விடை என்று பார்த்தோம்டா, மகாவம்சத்தினுடைய முதலாவது பாகம். ரைட், மகாவம்சத்தினுடைய முதலாவது பாகம். பிள்ளைகள், இந்த மகாவம்சத்தினுடைய முதலாவது பாகத்தை எழுதினவர் யார் பிள்ளைகள்? மகாநாம தேரர். மகாநாம தேரரான் இந்த மகாவம்சத்தினுடைய முதலாவது பாகத்தை எழுதியவர். ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள் எல்லாரும், இது கிபி 5ஆம் அல்லது 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. எத்தனையாம் நூற்றாண்டில் பிள்ளைகள் எழுதப்பட்டது? கிபி 5ஆம் அல்லது 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. சரியா பிள்ளைகள்? எத்தனையாம் நூற்றாண்டு? 5ஆம் அல்லது 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியம்தான் இந்த மகாவம்சம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியம். அடுத்த பாருங்க பிள்ளைகள், இந்த தீபவம்சம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியம் இங்க தரப்பட்டிருக்குது. என்ன இலக்கியம் பிள்ளைகள்? தீபவம்சம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியம். அப்ப தீபவம்சம் எத்தனையாம் நூற்றாண்டு? கிபி 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. எத்தனையாம் நூற்றாண்டு? 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. பிள்ளைகள், பொதுவாக தீபவம்சம், மகாவம்சம், தூபவம்சம், போதிவம்சம் இவை எல்லாமே ராசரட்டை கால வரலாற்றை போதிக்கின்ற சமய நூல்கள். சரியா? ராசரட்டை கால வரலாற்றை குறிப்பிடுகின்ற சமய நூல்களாக காணப்படுகின்றது. எந்த நூல்களாக இருக்க போகுது பிள்ளைகள்? சமய நூல்களாக. ரைட். இப்ப பாருங்கடா, 2வது கேள்வியை எல்லாரும் பாருங்க. புராதன காலத்தில் இலக்கிய சமய தகவல்கள், வம்சக்கதைகள் என்பன எழுதப்பட்டிருப்பது. என்ன பிள்ளைகள்? புராதன காலத்தின் இலக்கிய சமய தகவல்கள், வம்சக்கதைகள் என்பன எழுதப்பட்டிருப்பது. அப்ப இவை என்னத்துல? ஒன்று ஓலைகளினாலான ஏட்டுச்சுவடி. இதனுடைய ஏட்டுச்சுவடி பிள்ளைகள்? ஓலைகளினாலான ஏட்டுச்சுவடி. இரண்டாவது கற்பலகை. மூன்றாவது கற்குகை நீர்வடி விளிம்புகள். 4வது தங்கச் செப்பேடுகள். பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், இந்த சமய தகவல், வம்சக்கதைகள், இலக்கிய சான்றுகள் எல்லாம் என்னத்தில் எழுதப்பட்டிருக்கும்டாப்பா? ஓலைகளினாலான ஏட்டுச்சுவடியில இருக்கு. என்னத்துல இருக்க போது? ஓலைகளினாலான ஏட்டுச்சுவடியில காணப்பட போகின்றது. இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த கற்பலகை, தங்கச்செப்பேடு, கற்குகையினுடைய நீர்வழிம்பு விளிம்புகள். இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த பெனாக்கடுவ செப்பேடு இருக்குதானே? பெனாக்கடுவ செப்பேடு, பெனாக்கடுவ செப்பேடு இதுதான் தங்க செப்பேடுகளுக்கு உதாரணமாக சொல்லலாம். பெனாக்கடுவ செப்பேடு இது கற்பலகை கல்வெட்டு. கற்பலகைகள் எழுதுறது கற்பலகை கல்வெட்ட சொல்லலாம். கற்குகை நீர்விளிம்பு, குகை கல்வெட்டு பிள்ளைகள். என்ன கல்வெட்டு பிள்ளைகள்? குகை கல்வெட்டுக்களை குறிப்பிடலாம். சரியா பிள்ளைகள்? என்ன கல்வெட்டுக்களை குறிப்பிட போறோம்? குகை கல்வெட்டுக்களை குறிப்பிட்டு கொள்ள போகிறோம். ரைட். அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இனி
மூன்றாவது வினா பார்க்க போறோம். சரியான பிள்ளைகள், எத்தனாவது வினா? மூன்றாவது வினா பார்க்க போறோம். தனது அனுபவத்திலிருந்து கண்டிராட்சியம் தொடர்பான தகவல்களை கொண்ட நூல் ஒன்றை எழுதியவர். முதலாவது பல்டியஸ், டிபைரோ, ரொபர்ட் நாக்ஸ், குவாரோஸ் அடிகளார். பிள்ளைகள், முதலாவது பல்டியஸ். இவரால் பிலிப்பஸ் பல்டியஸ். இவருடைய முழு பேர் என்ன பிள்ளைகள்? பிலிப்பஸ் பல்டியஸ் அல்லது பிலிப் பொல்தெவிஸ் என்று சொல்லுவோம். இவர் எந்த நாட்டினுடைய நூலாசிரியர்? ஒல்லாந்து நாட்டினுடைய நூலாசிரியர். ரைட். டிபைரோ, ஜோவாவோ டிபைரோ, இவர் எந்த நாட்டு நூலாசிரியர்? போர்த்துக்கல் நாட்டு நூலாசிரியர். ரொபர்ட் நாக்ஸ், இவர் ஆங்கிலேய நாட்டு நூலாசிரியர். எந்த நாட்டு? ஆங்கிலேய நாட்டு நூலாசிரியர். குவரோஸ் அடிகளார், இவர் போர்த்துக்கல் நாட்டு நூலாசிரியர். ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப பாருங்க எல்லாரும். இதுல இந்த பல்டியஸ், ரொபர்ட் நாக்ஸ், டிபைரோ, இந்த 3 பேரும் பிள்ளைகள் இலங்கைக்கு வருகை தந்து நேரடி அனுபவங்களை பெற்று நூல்கள் எழுதினார். குவரோஸ் அடிகளார் இலங்கைக்கு வரையில, இலங்கைக்கு வந்து போன ஆட்கள்கிட்ட இருந்து தகவலை கேட்டறிந்து எழுதினார். சரியா? இலங்கைக்கு வராம இலங்கைக்கு வந்து போன ஆட்கள்கிட்ட இருந்து தகவலை கேட்டு எழுதினது. இப்ப பாருங்க பிள்ளைகள், இதுல கண்டிராட்சியம் தொடர்பான விடயம் என்ற ரொபர்ட் நாக்ஸ். ஏன்? இவருடைய காலத்திலான் பிள்ளைகள், 2ஆம் ராயசிங்கனுடைய காலத்துல தான் இந்த ரொபர்ட் நாக்ஸ் என்ன செய்யப்படுறார்? கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்த போது, கைது செய்யப்பட்டு சிறையில் வைத்திருந்த போது அதுல பெற்ற அனுபவங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய தாய் நாட்டுக்கு சென்று எதாகெல தீவு அல்லது அன்றைய இலங்கை என்ற நூலை யார் எழுதினார் என்று சொன்னால் இந்த ரொபர்ட் நாக்ஸ். சரியா பிள்ளைகள்? யார் எழுதினது? ரொபர்ட் நாக்ஸ். அடுத்த 4வது கேள்விய பாருங்க பிள்ளைகள் எல்லாரும். சரியா? பௌர்ணமி தினங்களில் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டப்பணம் அறவிட்டமை பற்றிய தகவல்கள் கிடைக்க பெற்ற மூலாதாரம் என்ன பிள்ளைகள்? தகவல்கள் கிடைக்க பெற்ற மூலாதாரம். பிள்ளைகள், இது கல்வெட்டுக்கள். ரைட். முதலாவது மிகுந்தலை துண்டு கல்வெட்டு, வேவல் கட்டிய கல்வெட்டு, கற்புத்தக கல்வெட்டு, சொரபரவாவி தூண்கல்வெட்டு. சரியான பிள்ளைகள்? சொரபரவாவி தூண்கல்வெட்டு. இப்ப பாருங்க பிள்ளைகள் எல்லாரும், இந்த மிகுந்தலை கல்வெட்டும் வேவல் கட்டிய கல்வெட்டும் பிள்ளைகள் 4ஆம் மகிந்தனுடைய கல்வெட்டு. சரியான? எத்தனாம் மகிந்தன்? 4ஆம் மகிந்தனுடைய கல்வெட்டு. ரைட். எத்தனாம் மகிந்தனுடைய கல்வெட்டு பிள்ளைகள்? 4ஆம் மகிந்தனுடைய கல்வெட்டு. மிகுந்தலை தூண் கல்வெட்டும் வேவல் கட்டிய கல்வெட்டு. கற்புத்தக கல்வெட்டு ஆற்ற பிள்ளைகள்? நிசங்கமல்லனுடைய கல்வெட்டு. நிசங்கமல்லன். சுரபரவாவி 4ஆம் உதய மன்னனுடைய கல்வெட்டு. யாருடைய கல்வெட்டு? 4ஆம் உதய மன்னனுடைய கல்வெட்டு. சரியா? அப்ப இதுல இந்த பௌர்ணமி தினங்கள்ல வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கான தண்டப்பணம் சொரபரவாவி தூண் கல்வெட்டு. என்ன கல்வெட்டு பிள்ளைகள்? சொரபரவாவி தூண் கல்வெட்டு. பிள்ளைகள் இங்கே பாருங்க, இந்த கல்வெட்டை பொறித்தம் என்ன பிள்ளைகள்? 4ஆம் உதயன். இந்த கல்வெட்டின் மறுபேரான் பிள்ளைகள் பதுளை தூண் கல்வெட்டு அல்லது கோப்பிட்டி கமுவ தூண் கல்வெட்டு.
பிள்ளைகள் இந்த கோபிட்டி கமுவ என்ற ஒரு சந்தையில இடம்பெற்ற முறைகேடுகளை நிவர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு. சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. அடுத்த பாருங்கடா. பிரஜை ஒருவராக வரலாற்று அறிவை மிக வினைத்திறனாக பயன்படுத்த வேண்டியது. பிரஜை ஒருவராக வரலாற்று அறிவை மிக வினைத்திறனாக பயன்படுத்த வேண்டியது. இலங்கையின் கடந்த கால சிறப்பை கற்பதற்கு. எதை பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு? இலங்கையின் கடந்த கால சிறப்பை கற்பதற்கு. சரி. பழமையான தொழில்நுட்ப அறிவை நவீனமயப்படுத்துவதற்கு. அதுவும் சரி. கடந்த காலங்களில் செய்யப்பட்ட தவறுகளை மீண்டும் செய்யாதிருப்பதற்கு. அதுவும் சரி. கடந்த காலத்தை கொண்டு நிகழ்காலத்தை விளங்கிக் கொண்டு எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொள்க. அதுவும் சரி. ஆனா பிள்ளைகள் மிக வினைத்திறனானது என்று பார்த்தோம் என்றால், இந்த கடந்த காலத்தை அடிப்படையாக கொண்டு நிகழ்காலத்தை விளங்கிக் கொண்டு எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. சரியா? இதுதான் பிள்ளைகள் என்ன விடயம் என்று சொன்னால், இந்த வரலாற்று அறிவை மிக வினைத்திறனாக பயன்படுத்துவது. இதை பிள்ளைகள் வினைத்திறனாக பயன்படுத்துவது வரலாற்று அறிவை மிக வினைத்திறனாக பயன்படுத்திக் கொள்வது. சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்த விடயம் பாருங்க. 6வது கேள்வியை பாருங்க. இலங்கையின் தேசிய மரபு ரீதியான தொல்பொருட்களை மேல் வருவனவற்றில் எந்த காரணத்துக்காக பாதுகாக்க வேண்டும்? சரியா பிள்ளைகள்? இலங்கையின் தேசிய மரபு ரீதியான தொல்பொருட்களை மேல்வரும் எந்த காரணத்துக்காக பாதுகாக்கும்? ஒன்று, எதிர்கால சந்ததியை காட்ட வேணும். ஓகே, சரி. இலங்கையின் தனித்துவத்தை எடுத்து காட்ட வேணும். அதுவும் சரி. சுற்றுலாத்துறையின் முன்னேற்றத்துக்கு காரணமாக அமைகிற தொல்பொருட்கள். அதுவும் சரி. கடந்த கால ஆட்சியர். அதுவும் சரி. பிள்ளைகள் இது எல்லாமே தொல்பொருள் மேல் தேசிய மரபு ரீதியான தொல்பொருட்களை பாதுகாக்கிறதா. ஆனால் இதுல மிகவும் சரியானது. ஏன்? இலங்கையின் தேசிய மரபு ரீதியான தொல்பொருட்கள் எந்த காரணத்துக்காக நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால், எங்களுக்கென்ற ஒரு தனித்துவம் இருக்குத்தான பிள்ளைகள். எங்கட விடயங்களை நாங்கள் பாதுகாத்தாதான் எங்களுக்கான தனித்துவங்கள் வெளிப்படும். அப்ப அதே போல ஒரு நாட்டினுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தினாத்தான் இந்த தொல்பொருள் மூலாதாரங்களூடாக அந்த நாட்டை பற்றி என்ன செய்யலாம், அறிந்து கொள்ள முடியும். அப்ப எத்தனாவது விட? 2வது விட. ரைட். எத்தனாவது விட பிள்ளைகள்? 2வது விட. அடுத்த பாருங்க பிள்ளைகள். 8வது 9வது கேள்வியை பாருங்க. 7வது 8வது கேள்வியை பாருங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்குரிய கற்கால சாதனங்கள் கிடைக்க பெற்றுள்ள பதிராயவல எனும் பிரதேசத்தில், எந்த பிரதேசமா? பதிராயவல எனும் பிரதேசத்தில் இரணைமடு படிவுக்குரிய கற்கால சரளைக்கல் படிவு கால அளவீட்டு கமையும். சரியா? எங்கதே படிவு பிள்ளைகள்? இரணைமடு படிவுக்கேற்ப. எந்த இதுண்ட? பத்திராயவல. அப்ப உங்களுக்கு தெரியும் பதிராயவலவின் இது எவ்வளவு பிள்ளைகள்? 1,25,000, 80,000, 38,000, 28,000. அப்ப 1,25,000 என்றதான் பிள்ளைகள் எந்த இடம்? பத்திராஜவெல. பத்திராஜவெல. சரியா? எந்த இடம் பிள்ளைகள்? பத்திராஜவெல. இல்லாட்டி பதிராயவெல என்று சொல்லுவோம். ரைட். இல்லை என்றால் பதிராஜவெல என்று சொல்லுவோம். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 80,000. யாருக்காக தெரியுமா 80,000 எந்த கால வலயத்துக்குரியது? பூந்தலை வெள்ளை காங்கொட. வெரி குட். பூந்தல வெள்ளை கங்கொட. பூந்தல வெள்ளை கங்கொட. வெள்ளை கங்கொட. ரைட். ஓகே பிள்ளைகள். அப்ப 38,000 தெரியுமா எந்த இடம்? எந்த இடம்?
கதைக்கோணம் பாகியன்களை எந்த பிள்ளைகள் பாகியன்களை. அப்ப 28,000 കുരുവിട്ട് പട്ടതൊമ്പലന്. வெரி குட். குறிவிட்ட பட்டதொம்பலென. ரைட். இப்படி பிள்ளைகள் ஒவ்வொரு வருடங்களுக்கும் காலங்கள் இருக்கு, கால அளவீடு. இது இங்க மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில கிடைக்கிற சான்று. அப்ப கேள்விக்குரிய விட எத்தனாவது பிள்ளைகள்? முதலாவது விட. ரைட். இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மனிதனின் வாழ்க்கை முறை பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ள உதவும் பெரும்பாலான சான்றுகள் கிடைக்கப்பெற்ற இடங்களாக கருதப்படுவது. என்ன இடங்கள் பிள்ளைகள்? ஒன்று ரெட்டிகள, கந்தரோடை, பாகியன்கள, கதிர்காமம். இப்ப சொல்லுங்க ஆபம், இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால பாகியன்கள. வெரி குட். ரைட். எந்த இடம் பிள்ளைகள்? பாகியன்கள. ரைட். எந்த இடம்? பாகியன்கள். பிள்ளைகள் இந்த கந்தரோடைய இல்ல கதிர்கோடை எங்கே இருக்குது? ஜாழ்ப்பாணத்துக்குள்ள இருக்கு பிள்ளைகள். எங்கே இருக்குது? ஜாழ்ப்பாண பிரதேசத்துல இருக்குது. ரைட். ஓகே. இப்ப அடுத்த வினாவுக்கு போவோம் பிள்ளைகள். நாங்கள் 9, 10வது வினாக்களுக்குள்ள வருவோம். ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், இலங்கையின் இரும்பு பயன்பாடு தொடர்பான தெளிவான தொல்பொருளியல் சான்று முதலில் கிடைக்கப்பெற்றது. பிள்ளைகள், முன்வரலாற்று காலத்துல ஏற்பட்ட மாற்றங்கள்ல ஒரு விஷயம் என்ன பிள்ளைகள்? முறையான மரணச்சடங்கு. 2வது விடயம் என்ன பிள்ளைகள்? சுடப்பட்ட மட்பாண்டங்கள பாவனை. 3வது என்ன? இரும்பினுடைய பாவனை. அப்ப இரும்பு பயன்பாடு எங்க பிள்ளைகள் இருக்க போது? முன்வரலாற்று காலத்துல இருக்கும். எந்த காலம்? கரெக்ஷன், முன்வரலாற்று காலத்துல இருக்கும் பிள்ளைகள். அப்ப இந்த ஆரம்ப வரலாற்று காலத்துக்கும் வரலாற்று காலமும் எப்படி வேறுபடும் சொல்லுங்க பாபம். விஜயனுடைய வருகையோடு தான் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த வரலாற்று காலங்கள் உதயமாகும். ஆரம்ப வரலாற்று கால விடயங்கள் என்ன செய்து உதயமாகும். இப்பையும் நாங்கள் எந்த காலம்? வரலாற்று காலத்துக்குரியவர்கள். சரியான? எந்த காலத்துக்குரியவர்கள்? வரலாற்று காலத்துக்குரியவர்கள். ரைட். இப்ப பாருங்க அடுத்த கேள்வி. வேட்டையாடுதலின் மூலம் வாழ்ந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு காரணமாக அமைந்த அடிப்படை சுற்றாடல் புவியியல் காரணம். வேட்டையாடுதல் மூலம் வாழ்ந்த மனிதன், வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? ஒன்று வளமான மண். பிள்ளைகள், இந்த வளமான மண் என்ற என்ன பிள்ளைகள்? செங்கபில நிறமண். இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல ஆரம்ப வரலாற்று காலத்துல இருக்கு. ஆரம்ப வரலாற்று காலம் அல்ல வரலாற்று காலத்துல இருக்கு. வேட்டையாடுதலுக்கு பொருத்தமான விலங்குகளின் தட்டுப்பாடு. சரி. குளிர்காலநிலை மாற்றம் முற்று வெப்ப காலநிலை தோற்றம். இதைத்தான் பிள்ளைகள் நான் கொலோசியன் யுகம் என்று சொல்லுவோம். கொலோசியன் யுகம். இது ஒரு விவசாய யுகம் என்று சொல்லுவோம். அப்ப குளிர்கால நிலை அதிகளவான பெரும்பனி கால நிலையில பிள்ளைகள் தாவரங்கள் எல்லாமே வளர ஆரம்பிக்கும், வளர்ச்சி அடையல். வாழ்ந்த மனிதன் பழக்கமில்லாத உணவுகளை உட்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுது. சரியா? அப்ப இவ்வாறான செயற்பாடுகள் பிள்ளைகள் என்ன செய்ய போது? மாற்றத்தை உருவாக்க போகுது. அப்ப என்ன விட வரப்போது? குளிர்காலநிலை மாற்றமுற்று வெப்பமான காலநிலை தோற்றம் பெறுதல். சரியா பிள்ளைகள்? வெப்பமான காலநிலை தோற்றம் பெறுதல். அடுத்த கேள்வி. ஆரம்ப வரலாற்று காலத்தில் இலங்கையின் குடியிருப்புகளின் பரம்பல் தொடர்பானதொரு விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமானதாய் அமையும் காரணி மேல்வருவனவற்றுள்ளது. ஆரம்ப வரலாற்று காலத்தில் இலங்கையின் குடியிருப்புகளின் பரவல் தொடர்பானதொரு விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமானதாக அமையும் காரணம். ஒன்று, கிராமிய குளங்களின் விஸ்தரிப்பு, குகைகளின் அமைவு,
செங்கபில நிறமண்ணின் பரவல். செங்கபில நிறமண்ணின் பரவல். அடுத்தது சமதரைகளினுடைய விஸ்தரிப்பு. இதனுடைய விஸ்தரிப்பு பிள்ளைகள் சமதரைகளினுடைய விஸ்தரிப்பு. சரியா பிள்ளைகள்? சமதரைகளினுடைய விஸ்தரிப்பு. அப்ப பாருங்கோ, பொருத்தமான விடை என்ன பிள்ளைகள்? கிராமிய குளங்களினுடைய விஸ்தரிப்பு. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. பரமகர்களுக்கு அரசாங்கத்தின் உயர் பதவிகளை வழங்கி அரசியல் அதிகாரத்தை மையப்படுத்தும் செயல்முறை தொடங்கிய அரசர். பாப்பம் கட்டிக்காரன்டா. யார் அந்த கட்டிக்காரன் பாப்பம்? துட்டகைமுனு. ஹரிஷன் தேர்ட் விட. ஓகே பாப்பம் தொட்டகைமுனு. வேற யாராவது சொல்ல போறீங்களா? வேற யாராவது விட இல்ல ஏன்னா அப்ப யார் பிள்ளைகள் விட? துட்டகைமுனு. சரியான. அப்ப பண்டுகாவியனுடைய காலத்துல அரசு அதிகாரம் ஆரம்பிக்குது. தேவநம்பீதீசனுடைய காலத்துல பௌத்த சமயம் பரவலடையுது. துட்டகையினுடைய காலத்துல அரசியல் அதிகாரம் ஒருமுகப்படுத்தப்படுது. பசவனுடைய காலத்துல பிள்ளைகள் பூரணத்துவம் மிக்கதாக மாற்றப்படும். எப்படி மாற்றப்படுது? பூரணத்துவம் மிக்கதாக மாற்றப்படுகின்றது. எப்படி மாற்றப்படுது பிள்ளைகள்? பூரணத்துவம் மிக்கதாக மாற்றப்படுகின்றது. ரைட். இப்ப பாருங்க, 12 கேள்வி எல்லாருமே பார்த்துருக்கீங்க. எத்தனை கேள்வி பார்த்துக்கிறீங்க? இப்ப 12 கேள்வி எல்லாருமே பார்த்துக்கிறீங்க. சரி, இப்ப நாங்கள் அடுத்த விஷயம் பார்க்க போறோம் பிள்ளைகள். 13வது கேள்வி. ரைட். 13வது கேள்வி. ரைட். எத்தனாவது கேள்வி பிள்ளைகள்? 13வது கேள்வியை பாருங்க. புராதன இலங்கையின் முன்னேற்றகரமான புராதன இலங்கையின் முன்னேற்றகரமான மருத்துவ தொழில்நுட்பம் காணப்பட்டமைக்கு. எந்த தொழில்நுட்பம் பிள்ளைகள்? மருத்துவ தொழில்நுட்பம் காணப்பட்டமைக்கு முக்கியமான சான்றாக அமைவு. எவ்வாறான சான்று பிள்ளைகள்? முக்கியமான சான்றாக அமைவதென்று சொல்லி கேட்டிருக்கு. ரைட். அப்ப முக்கியமான சான்று என்ன பிள்ளைகள்? ஒன்று, பழமையான வைத்திய நூல் இலங்கையில் பயன்பாட்டில் உள்ளவை. தொல்பொருள் ஆய்வுகளின் சத்திர சிகிச்சை தொடர்புடைய உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவை. மருத்துவர்களுக்கு பிரபல்யமடைந்த அரசர்கள் வரலாற்று நூல்களில் குறிப்பிடப்படுகின்றவை. கடந்த கால வைத்தியசாலை கட்டிடங்கள் இடிபாடுகள் கிடைக்கப் பெற்றவை. இப்போ பார்த்தீங்களா பிள்ளைகள், இந்த அறுவை சிகிச்சைக்குரிய உபகரணங்கள் தொல்பொருள் சான்றுகள்ல கண்டெடுக்கப்பட்டவை. சரியா பிள்ளைகள்? எங்க கண்டெடுக்கப்பட்டமை? தொல்பொருளியல் சான்றுகளில் கண்டெடுக்கப்பட்டமை. சரி, அடுத்த பாருங்க பிள்ளைகள். பல இடங்களில் அணைக்கட்டுக்களை அமைத்து நீண்ட தூரத்து கால்வாய் மூலம் நீரை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட நதி மேல் வருவனவற்றுள் எது? சரியா? பல இடங்களில் அணைக்கட்டுக்களை அமைத்து நீண்ட தூரத்து கால்வாய் மூலம் நீரை கொண்டு செல்வதற்காக அமைக்கப்பட்ட நதி. அப்ப இந்த நதி பிள்ளைகள் மகாவலி கங்கை. அப்ப பாருங்கோ, மல்வத்தோயாவை நீங்கள் கதம்ப நதி என்று சொல்ல போறீங்க. கதம்ப நதி என்று சொல்ல போறீங்க. கலாவோயாவ கோண நதி என்று சொல்ல போறீங்க. கோண நதி என்று சொல்ல போறீங்க. ஜானோயாவ ஹிருளுவாவி என்று சொல்ல போறீங்க. மகாவலி கங்கைய கங்கா நதி என்று சொல்ல போறீங்க. என்ன நதி? கங்கா நதி, அதனுடைய மறுபெயர். சரி, இலங்கையை 3 முறை ஆட்சி செய்ததாக வரலாற்றில் குறிப்பிடப்படும் அரசியர் உடனெடுத்த வாக்கில் சொல்லுவீங்க லீலாவதி. யார் பிள்ளைகள்? லீலாவதி. இவ யாருடைய மனைவி? முதலாம் பராக்கிரமபாகுவினுடைய மனைவி. கல்யாணவதி நிசங்கமல்லனுடைய மனைவி. சுகலாதேவி 2ஆம் மானாபரனுடைய அம்மா. 2ஆம் மானாபரனுடைய அம்மா. சூலசீவலி இவா பெண் அரசியாக முதல்ல முடிசூடியவா. ரைட். அப்ப கேள்விக்குரியபடி என்ன பிள்ளைகள்?
லீலாவதி. என்னவதி? லீலாவதி. சரி, 16வது கேள்வியை பாருங்க எல்லாரும். கீர்த்திஸ்ரீ நிசங்கமல்ல மன்னன் தனது பல்வேறு கல்வெட்டுக்களில் பயன்படுத்திய அரச கோட்பாடு தொடர்பான எண்ணக்கரு மேல் வருவனவற்றுள் எது? ஒன்று பாருங்க பிள்ளைகள். தேவ எண்ணக்கரு, போதிசத்துவ எண்ணக்கரு, பர்வதராயா எண்ணக்கரு, சக்கரவர்த்தி எண்ணக்கரு. நிசங்கமல்லன் என்றாலே என்ன பிள்ளைகள்? நிசங்கமல்லன் என்றாலே என்ன விஷயம்? சக்கரவர்த்தி என்று சொல். என்ன என்று சொல்ல போறோம்? சக்கரவர்த்தி என்று சொல்லுவோம். முழு உலகிற்கும் அரசன். எதுக்கு பிள்ளைகள் அரசன்? முழு உலகிற்கும் உரிய அரசன் தான் ஆரண்டா. யார் பிள்ளைகள் முழு உலகிற்கும் அரசன்? நிசங்கமல்லன். பொலனறுவையினுடைய ஆட்சி புரிந்த கலிங்க வம்சத்து மன்னன். சரியான எந்த பரம்பரையை சார்ந்த மன்னன் பிள்ளைகள்? கலிங்க வம்சத்தை சார்ந்த ஆட்சியாளர். சார், லீலாவதி நிசங்கமல்லன்ற மனைவி தானே? ஓம். இல்ல இல்ல, கல்யாணவதி தான் நிசங்கமல்லன்ற மனைவி. லீலாவதி முதலாம் பராக்கிரமபாகுவனுடைய மனைவி. அதோட முதலாம் விஜயபாகுவனுடைய மனைவியின் லீலாவதி. முதலாம் விஜயபாகுவனுடைய மனைவி. உங்களோட புக்கில் எடுத்து பாருங்க. நிசங்கமல்லனுடைய மனைவி கல்யாணவதி. சரியா? பரன் வம்சத்தை சார்ந்தவா. லீலாவதி எந்த வம்சத்தை சார்ந்தவா? பரன் வம்சத்தை சார்ந்தவா. ரைட். ஆனா நாங்கள் படிக்க காலத்துல பிள்ளைகள் விலகிக் கொள்ளுங்க. நாங்கள் A-level ஹிஸ்டரி படிக்கல. முதலாம் விஜயபாகுவினுடைய மனைவி லீலாவதி தான் 3 தடவை புலனறுவை ஆட்சி புரிந்தா என்ற விடயம் சொல்லப்பட்டது. ஆனா உங்களோட பாட புத்தகத்துல 7ஆம் பாடத்துல பாருங்க, 10ஆம் ஆண்டு 7ஆம் பாடத்துல பாருங்க, பரன் வம்ச அரசியான லீலாவதி முதலாம் பராக்கிரமாவின் மனைவியான லீலாவதி 3 தடவைகள் ஆண்டதாக சொல்லப்பட்டது. நான் புக்கில் இருக்கிறது தான் முன்னுரிமை கொடுப்போம். சரி, அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள். பழங்காலத்தில் கவு எனும் அளவீட்டு முறை பயன்படுத்தப்படுவது. சரியா? எனும் அளவீட்டு முறை பயன்படுத்தப்படுவது காவுதகனே என்று சொல்லுவோம். இதை அறிமுகம் செய்தவன் யார் பிள்ளைகள்? நிசங்கமல்லன். சரியா? கரெக்ஷன். இதை அறிமுகம் செய்தவன் என்ன? நிசங்கமல்லன். காவுதகனு. ஒரு கவ்வையில இருந்து இன்னொரு கவ்வைக்கு தூண்களை நடுறது 1 கிலோமீட்டரை குறிக்கும். அப்ப என்ன? தூரத்தை அளப்பதற்கு. எதை அளப்பதற்கு பிள்ளைகள்? தூரத்தை அளப்பதற்கு. சரியான? காலத்தை அளவிடுவது வச என்று சொல்லி குறிப்பிடலாம். வச என்று சொல்லலாம். நிறைய அளப்பது நிறை நிறை நிறை. பரப்பை அளப்பதற்கு இதுக்கு கரிசை. இப்படியான விடயங்களை சொல்லவேன். தானிய முகத்தல் அடிப்படையாக கொண்டுதான் பரப்பை அளந்து கொள்ளுவினம். சரியா? தானிய முகத்தலை வச்சுக்கொண்டு. சரி, இப்ப நாங்கள் 17 கேள்வி வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இனிப்பாரங்க பிள்ளைகள் 18வது வினாவை நாங்கள் பார்ப்போம். எத்தனாவது வினா பிள்ளைகள்? 18வது வினாவில இருந்து பார்ப்போம். பிள்ளைகள் கல்வெட்டுக்களில் என்னதுல பிள்ளைகள்? கல்வெட்டு மூலாதாரங்களில் தகபதி என குறிப்பிடப்படுவது என்ன வரி? தகபதி, போயக்கபதி, மதரமஞ்சக்கபதி. சரியா பிள்ளைகள்? தகபதி என்ற பெயரால் அழைக்கப்படுவது என்ன வரி? நீர்வரி. அதாவது குளங்கள்ல இருந்து கால்வாயூடாக குளங்களுக்கு தேவையான குளங்கள்ல இருந்து விவசாயத்துக்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்வது. இது நீர்வரி, தகபதி. மதர மஞ்சக்கபதி மீன்வரி, சிறுவாய்க்கால்கள்ல மீன் பிடித்தல். சரியா? அடுத்த போயக்கபதி தானிய வரி என்று சொல்லுவோம். அரசனுக்கு சொந்தமான நிலங்கள்ல பயிரிடுவது தானிய வரி. துறைமுக வரி. துறைமுக வரி என்ற என்ன பிள்ளைகள்? கொடவாய. துறைமுக வரி என்ற என்ன பிள்ளைகள்? கொடவாய துறைமுகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட வரி அறவீடு தொடர்பாக குறிப்பிடுவது. ரைட். அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள். 19வது கேள்வி.
19வது கேள்வியை எல்லாரும் பாருங்க. மேல்வரும் கூற்றுக்களை கருதுக. மேல்வரும் கூற்றுக்களை கருதுக. ஒன்று, நகராக்க திட்ட வரைபடங்கள். நகராக்க திட்ட வரைபடங்கள் கேத்திர கணித பொறிமுறை தன்மையில் இருந்து கேத்திர கணித பொறிமுறை தன்மையில் இருந்து மீண்டும் சுதந்திர தன்மைக்கு மாற்றம் உறுதல். நகர திட்டமிடங்கள் திட்ட வரைபடங்கள் கேத்திர கணித பொறிமுறை தன்மையில் இருந்து மீண்டும் சுதந்திர தன்மைக்கு மாற்றம் உறுதல். அடுத்த, நகரங்கள் அளவில் பெரிதாக காணப்பட்டன. நகரங்கள் அளவில் பெரிதாக காணப்பட்டன. மேற்கூறப்பட்ட கூற்றுக்களை தொடர்புடைய நகரங்களின் சோடிகள் இவற்றுள் எது? பிள்ளைகள், முதலாவது பாருங்க, நகர திட்ட வரைபடங்கள் கேத்திர கணித பொறிமுறை தன்மையிலிருந்து மீண்டும் சுதந்திர தன்மைக்கு மாற்றம் உறுதல். தம்பதனியா என்ன ராசதானி? தம்பதனியா ராசதானி. நகரங்கள் அளவில் மிக பெரிதானதாக காணப்படுதல். சரியா? நகரங்கள் அளவில் மிக பெரிதானதாக காணப்படுதல். காணப்படாமை. சரி, காணப்படாம என்ன? அப்ப என்ன? ஜாப்பகுவ. அப்ப என்ன? ஜாப்பகுவ. நகரங்கள் அளவில் மிக பெரிதானதாக காணப்படாமை என்ன? ஜாப்பகுவ. ரைட். அப்ப விட எத்தனாவது? மூன்றாவது விட. எத்தனாவது? மூன்றாவது. அடுத்த பாருங்க பிள்ளைகள், 20வது கேள்விய, மேல்வரும் வரலாற்று நிகழ்வுகளை கருதுக. பாருங்க, என்ன நிகழ்வு? 550 ஜாதக கதை நூல்கள் சிங்களத்துக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டமை. சரியா பிள்ளைகள்? இது எந்த காலம்? தம்பதனியா, ஜாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை. தம்பதனியா, ஜாப்பகுவ, குருநாகல். அப்ப இது இதுக்கு வரும் பிள்ளைகள் குருநாகல் ராசதானி. கண்டி பிரதேச ஆட்சியாளன் ஜோதி என்பவன் கிளர்ச்சியை ஏற்படுத்தல். கண்டி ஆட்சியாளனான ஜோதி என்பவன் கிளர்ச்சியை ஏற்படுத்தியமை. இது எங்க? கம்பளை. சரியா? கம்பளை ராசதானி. கோட்டை. கம்பளை ராசதானி. ஏன்? சரி, கோட்டை ராசதானி பிள்ளைகள். கோட்டை ராசதானி. ஏன்? 6ஆம் பராக்கிரமபாகம் என்னந்தான் ஜோதி என்பவனை தன்னுடைய உதவியாளனாக நியமித்து வைத்திருந்தவன் கோட்டை ராட்சியத்துக்கு. சரி, கண்டி ராட்சியத்துக்கு. சந்திரபாணி இலங்கை மீது படையெடுத்தமை. சந்திரபாணி. இது தம்பதனியா ராசதானி. தம்பதனியா ராசதானி. இபன் பதுதா தேச சஞ்சாரி இலங்கைக்கு வருது. தம்பதனியா, ஜாப்பகுவா. தம்பதனியா, ஜாப்பகுவா, குருநாக, கம்பளை. 1344ஆம் ஆண்டு. கம்பளை ராசதானி. எந்த ராசதானி? கம்பளை ராசதானி. அப்ப இதுல முதல் என்ன பிள்ளைகள்? தம்பதனியா. அப்ப முதலாவது சீவரோனும். அப்ப முதலாவது விடையும் வராது, 4வது விடையும் வராது. 2 அல்லது 3. தம்பதனியா, ஜாப்பகுவா, குருநாகல். 2வது ஏவரோனும். அப்ப எத்தனாவது விட? 2வது விட. எத்தனாவது விட? 2வது விட. ரைட் பிள்ளைகள், இந்த 20 கேள்வியிலே ஏதாவது பிரச்சனை இருக்கா பாருங்க எல்லாரும். முதல் 20 கேள்வியிலே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லலாம். ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், அடுத்த கேள்விகளை போறோம். 21வது கேள்வியிலிருந்து பார்க்க போறோம். பாருங்க பிள்ளைகள், கண்டி ராசதானி தொடர்பான மேல்வரும் கூற்றுக்களில் பிழையான கூற்றை தெரிவு செய்க. பிழையான கூற்றை தெரிவு செய்க. நாட்டின் உயர் அதிகாரமும் நீதித்துறை அதிகாரமும் அரசனிடம் காணப்பட்டமை. அது சரி. மரபுகள், முன்னைய பழக்க வழக்கங்கள், ஆட்சி நடவடிக்கைகள் இடம்பெற்றன. அதுவும் சரி. சமூக தொடர்புகள், திருமணங்கள் சாதி அடிப்படையில் இடம்பெற்றது. அதுவும் சரி. நாட்டில் அனைத்து பிரஜைகளும் சட்டத்தின் முன் சமமானவர்களாக கருதப்பட்டனர். இல்லை. பிழை. அப்ப எத்தனாவது விட? 4வது விட. ஏன்? பிழையான கூட்டு தான் உங்கள்கிட்ட கேட்டது. சரி. போர்த்துக்கேயர் இலங்கைக்கு வந்த காலப்பகுதியில
யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்தவன் யார்? போர்த்துக்கேயர் இலங்கைக்கு வருகின்ற போது யாழ்ப்பாணத்தை ஆட்சி புரிந்தவன் பரராய சேகரம். யார் பிள்ளைகள்? பரராய சேகரம். ரைட், ஓகே. பின்வரும் அட்டவணையின் ஏதொடக்கம் ஜே வரையில் தரப்பட்டுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டு 23, 24 விடுது. இப்ப பாருங்க, இதுல முதலாம் விமல தர்ம சூரியன், முதலாம் விமல தர்ம சூரியன். ரைட், ஓகே. இப்ப கேள்வியும் எடுத்து விட்டு முதலாம் விமல தர்ம சூரியன் தந்துரை போர். ரைட், அப்ப முதலாவதுல ஏ வரணும், ரெண்டாவது ஈ வரணும், தந்துரை பலன். ஓகே. தந்துரை போர் தியோஹுத மெலோ, அப்ப ஜி ஏஇஜி. ரைட், இப்ப இதுல நாங்கள் கேள்வி என்ன? தந்தனிவல போர்ல அப்ப தந்தனிவல போர் என்ன பிள்ளைகள்? டி பார். அன்னைக்கு ஒரு முதலாவது ஏஇசி. சரி, ஓகே. ஏஇஜி. ரெண்டாவது முதலாம் ராய் சிங்கன் முல்லேரியா பி எஃப் பெரோலோபஸ்த சூசா ஜொன் ஜெனரிமோடி முதலாம் ராய் சிங்கன். ரைட், அது அங்காள போகாது. ரெண்டாம் ராய் சிங்கன் ரந்தனி வேலை. அப்ப சிடி கொன்ஸ்டாந்தர் தசா. அப்ப விட என்ன? சி கொன்ஸ்டாந்தர் தசா ஹெச். அப்ப எத்தனாவது விட? மூன்றாவது விட. எத்தனாவது விட பிள்ளைகள்? மூன்றாவது விட. ரைட், அடுத்த பாருங்க. முதலாம் விமல தர்ம சூரியன் போர்த்துக்கேயருடன் போரிட்ட இடத்தையும் அதன் போது போர்த்துக்கேய இராணுவர்கள் வீரர்களை வழிநடத்திய இராணுவ அதிகாரியையும் குறிப்பிடும் விடை. ரைட், அப்ப பாருங்கோ, தந்துரே பெரோ லோபெஸ்த சூசா. அப்ப எத்தனாவது? ஈயும் ஜேயும். ரைட், என்ன விட பிள்ளைகள்? ஈயும் ஜேயும். ஓம் தந்தனிவேல போரோட தொடர்புடைய சினரத் மன்னன் தானே? தந்துரை போர்ல எதுக்கு கேக்குறீங்க? தந்தூரிய போர்ல வந்து செனரத் மன்னன் தானே தொடர்பட்ட? அது ரந்தனி வேலை. இங்க பாருங்கம்மா, தந்துரே பலன. இதுல பிள்ளைகள் தந்துரை போர் முதலாம் ரந்தனிவேல. ரைட், ஓகே. சரியா? நீங்க ரந்தனி வேலை. ரெண்டாவது ஆயுசுங்கன்னு போட்டீங்க. இல்ல ரந்தனி வேலை போறம்மா. ரெண்டாம் ராயசிங்கன் ஏன் சொல்றோம்ன்றதை படியா விளங்கிக் கொள்ளுங்க. செனரத் காலத்துலதான் ரந்தனி வேலை போர் நடைபெற போகுது. சரியா? யாருடைய காலத்துல? செனரத்தினுடைய காலம். ஆனால் கண்டிய படைகளை வழி நடத்தினவன் இரண்டாம் ராயசிங்கன். சரியா? கண்டிய படைகளை வழி நடத்தினவன் யாரென்று பார்த்தீங்களா? இரண்டாம் ராயசிங். அவன் என்ன பேர்ல இருக்க வழி நடத்தினவன்? மகாஸ்தான குமார். இப்ப சரியாமா? சரி சார். ரைட், ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க. அரசனுக்கு மகன்மார் இல்லாத போது அரசியின் சகோதரனுக்கு அரசுரிமை வழங்குவது வழங்கும் மரபினை கடைபிடித்தோம் மேல்வரும் எந்த பரம்பரையை சேர்ந்த ஆட்சியாளர்? சொல்லுங்க பாபம். எந்த பரம்பரை? அரசனுக்கு நாயக்க வம்சம். என்ன? எந்த வம்சம்? நாயக்க வம்சம். ஏன்? ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்கனுக்கு பிறகு பிள்ளை இல்லை. அப்ப மனைவியின் சகோதரன் ஸ்ரீ விஜயராய சிங்கன் என்ன செய்யறான்? இங்கு ஆட்சிக்கு வாரான். சரியான? அப்ப பிள்ளைகள், மௌரிய வம்சத்தினுடைய முதலாவது மன்னன் யாருன்னு சொல்லுங்க. யாராவது? இளம்பகர்ண வம்சத்தின் முதல் மன்னன், கலிங்க வம்சத்தின் முதல் மன்னன். இலங்கையில பாபம் பிள்ளைகள் மௌரிய இல்ல மௌரிய வம்சம் பிள்ளைகள் தேவநம்பிய தேசன். இளம்பகர்ணம் வசபன். ரைட், கலிங்க வம்சம் இல்ல காலிங்க வம்சம் நிசங்கம் அல்ல. சரியான? நிசங்கம் அல்ல. ரைட், இப்ப பாருங்க பிள்ளைகள், அடுத்த விடயம்.
26வது வினாவை பாருங்க. ஒல்லாந்தர் கண்டிய அரசர்களுடன் செயற்படும் போது பெரும்பாலும் மோதல்கள் ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்த்து கொண்டமைக்கு பிரதான காரணம். ரைட், என்ன காரணம் பிள்ளைகள் கேட்டிருக்குது? பிரதான காரணம் என்னென்று சொல்லி கேட்டிருக்கு. ஒன்று, கண்டிய அரசர்களை பகைத்துக் கொள்வது வர்த்தக நடவடிக்கைகளுக்கு தடையாக அமையும் என்பது. சரி, கண்டிய மன்னர்களின் போர்பலத்துடன் ஒப்பிடுகையில் ஒல்லாந்தரின் இராணுவ பலம் பலவீனமாக காணப்படும். சரி, செலவுகளை குறைத்துக் கொள்ளல் ஒல்லாந்தரின் கொள்கைகளின் அடிப்படை பண்பாக காணப்படுதல். சரியா? இது இல்ல. கண்டிக்கு இராணுவத்தை அனுப்பும் போது பல்வேறு இடர்பாடுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டமை. சரியா? இப்ப பாருங்க பிள்ளைகள், எத்தனாவது விட வரமெண்டு? ஒல்லாந்தர் கண்டிராட்சி அரசர்களுடனான செயற்பாடுகளின் போது பெரும்பாலும் மோதல்களை தவிர்த்து கொள்வதற்கு பிரதான காரணம் என்ன? செலவுகளை குறைத்துக் கொள்ளல் ஒல்லாந்தரின் கொள்கைகளின் அடிப்படை பண்பாகும். எதை குறைத்துக் கொள்வது பிள்ளைகள்? செலவுகளை குறைத்துக் கொள்வது. இப்ப பிள்ளைகள் தரம் 10 வந்த 26 வினாக்களும் பார்த்தாச்சு. எத்தனை வினாக்கள்? 26 வினாக்கள். இன்னும் 11ஆம் ஆண்டு வினாதான் இப்ப நாங்கள் பார்க்க போறோம். ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. ஏ தொடக்கம் ஈவரையில் தரப்பட்டுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டு 27ஆம் 28ஆம் வினாக்களுக்கு விடையளிக்கிறது. பிள்ளைகள், முதலாவது சர்வசன வாக்குரிமை டொனமோ. ரைட், செனட் சபை சோல்பெரி. தேசிய அரசு கழகம் டொனமூர். விகிதாசார பிரதித்துவ முறைமை விகிதாசார 2ஆம் குடியரசு யாப்பு. கேள்வி என்ன பிள்ளைகள்? டொனமூர் அரசியல் ஜாப்பும் சோல்பெரி அரசியல் ஜாப்பும் பிஎம்டியும் 1978ஆம் ஆண்டு யாப்பில் அடங்கியுள்ள விடயங்களை உள்ளடக்கிய தொகை. பொதுசன அபிப்பிராய தேர்தல், விகிதாசார பிரதித்துவம், சியும் ஈயும். பாருங்க, 4வது விட சியும் ஈயும். சரியா? சியும் ஈயும். ரைட், இப்ப பாருங்க பிள்ளைகள், அடுத்த விடயம் 29வது கேள்வி. ஆங்கிலேயர் கண்டியை கைப்பற்றுவதற்கு தந்திரோபாயமாக செயற்பட்டதன் மூலம் பங்களிப்பு வழங்கியவராக கருதப்படுறவர் மேஜர் குக், ஹெகலப்பொல அதிகாரம், ராபர்ட் ப்ரௌன்ரிக், ஜான் டாய்லி. யார் பிள்ளைகள்? ஜான் டாய்லி. பிள்ளைகள், ராபர்ட் நாக்ஸ் என்ன? 1815 கண்டி ராட்சியத்தை கைப்பற்றி கொண்டவர். ரைட், எகலப்பொல அதிகாரம் என்ன? 1815ஆம் ஆண்டு உடன்படிக்கையில கையொப்பம் விட்டது. 1815 கண்டி உடன்படிக்கையில கையொப்பம் விட்டார். சரி, இலங்கையில் தோற்றம் பெற்ற பழமையான அரசியல் கட்சி என்ன பிள்ளைகள்? லங்க சமசமாய கட்சி 1935. யார் பிள்ளைகள்? என்எம் பெரேரா. ஐக்கிய தேசிய கட்சி 1946 டிஎஸ் சேனநாயக்கா. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 1951 SWRD பண்டாரநாயக்கா. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி 1943ஆம் ஆண்டு SA விக்கிரமசிங்க. ரைட், இவையெல்லாம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட வருடங்களும் அதனுடைய தலைவர்கள். அப்ப லங்க சமசமாய கட்சி என்ற பிள்ளைகளார் என்எம் பெரேரா. சொல்லிட்டேன், என்எம் பெரேரா. ரைட், என்எம் பெரேரா. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், இதுவரைக்கும் நீங்க பாடங்கள் எல்லாமே படிச்சுட்டீங்க. ரைட், இப்ப 30வது கேள்வி வரைக்கும் நாங்க செகண்ட் டேர்ம் வரைக்கும் காணும். 30, 31வது கேள்வி எல்லாம் பாருங்க, செகண்ட் டேர்ம் சிலபஸ். இலங்கையில் அமைந்துள்ள சில குடியேற்ற திட்டங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. இவற்றில் ஏ கல்லோயா, பி மின்னேரியா, சி கந்தலாய், டி மினிப்பே, இ கிரித்தலை. இப்ப பிள்ளைகள், இதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்ன? மேற்குறிப்பிட்ட விவசாய குடியேற்றங்களுள் இலங்கை சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னர்
ஆரம்பிக்கப்பட்டவற்றை குறிப்பிடும் விடையது. ஆரம்பிக்கப்பட்டவற்றை குறிப்பிடும் விடையது இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னர். சரியான? அப்ப வேறவங்க பிள்ளைகள் மின்னேரியா குளம். மின்னேரியா குளம் சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்தில் அமைக்கப்பட்ட குடியேற்ற திட்டம். மினிப்பே சுதந்திரத்துக்கு முன்பான காலத்தில் அமைக்கப்பட்டது. அப்ப என்ன விட? பியும் டியும். சரியான பிள்ளைகள்? என்ன விட பிள்ளைகள்? பியும் டியும். ரைட். மிகுதி சுதந்திரத்தின் பின்னான காலப்பகுதிக்கு உட்பட்டது. ஆனா பிள்ளைகள் இதெல்லாம் என்ன? குளங்கள். கல்லோயா நீர்த்தேக்கம், மின்னேரியா குளம், கந்தலாய் குளம், மினிப்பே குளம், கிரித்தலை குளம். இதை வச்சு கொண்டுதான் குடியேற்ற திட்டங்களை உருவாக்கி கொண்ட வினம். ரைட். சரியா பிள்ளைகள்? அடுத்த பாருங்க பிள்ளைகள். அடுத்த விடயம் ஹென்றி ஸ்டீல் ஒல்கட், அனகாரிக தர்மபால, ஆறுமுக நாவலர், சித்திலெப்பை. ஹென்றி ஸ்டீல் ஒல்கட் யார் பிள்ளைகள்? அமெரிக்காவிலிருந்து வந்த ஒருவர். எந்த விவாதம் காரணமாக? பாணந்துறை விவாதம் காரணமாக. சரியா? எந்த துறைமுகத்துக்கு வந்தவர்? காலை துறைமுகத்துக்கு வந்தவர். அநாகரிக தர்மபால யார் பிள்ளைகள்? இந்தியாவின் புத்தகையாவை மீட்பத குறிக்கோளாக இருந்தவர். அதை விட பார்த்தீங்கள் சொன்னா பிள்ளைகள் சரியான மது ஒழிப்பு இயக்கத்தில் பாடுபட்டமை. ரைட். ஆறுமுக நாவலர் யார் பிள்ளைகள்? இந்து சமய சீர்திருத்தவாதி. உதயபாணி எனும் பத்திரிகை எழுதினவர். ரைட். இதை விட பாடசாலைகளை நிறுவியவர். சித்திலப்பையும் யார்? இஸ்லாமிய சமய சீர்திருத்தவாதி. இவர் என்ன செய்கிறார்? முஸ்லிம் நேசன், ஞானாதீபம் போன்ற பத்திரிகைகளை சஞ்சிகைகளை வெளியிட்டமை, மதரசா போன்ற பாடசாலைகளை உருவாக்கின பெருமையெல்லாம் விவரிச்சார். ரைட். அப்ப இது கேள்விக்குரிய விட என்ன பிள்ளைகள்? சமய கல்வி மறுமலர்ச்சிக்கு தலைமை தாங்கியமை. சமய கல்வி மறுமலர்ச்சிக்கு தலைமை தாங்கியமை. ரைட். சமய கல்வி மறுமலர்ச்சிக்கு தலைமை தாங்கியமை. ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள் 33வது கேள்வி 10ஆம் ஆண்டின் 9வது பாடம். என்ன? மறுமலர்ச்சி. மத்திய காலத்தில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி காரணமாக பல்வேறு துறைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. மேல் வருவனவற்றில் எத்துறையில் லியோனார்டோ டாவின்சி. இவர் என்ன பிள்ளைகள்? ஒரு ஓவியர். இந்த லியோனார்டோ டாவின்சி தான் பிள்ளைகள் பூரண மனிதன் என்று சொல்லுவோம். பூரண மனிதன் என சிறப்பிக்கப்படுறவன் ஆர் பிள்ளைகள்? லியோனார்டோ டாவின்சி. பூரண மனிதன் என சிறப்பிக்கப்படுறவன் ஆர் பிள்ளைகள்? லியோனார்டோ டாவின்சி என்று சொல்லி குறிப்பிடும். ரைட். சரி. நாடுகான் பயணங்களில் ஈடுபட்ட முதல் நாடு என்ன பிள்ளைகள்? போர்த்துக்கல். நாடுகான் பயணங்கள்ல. அப்ப இலக்கியத்துல இரு மலர்கள் இருந்த வினம். ஒன்று தாந்தே, இன்னொன்று பெட்ராக். இலக்கியத்தினுடைய இரு மலர்கள். ரைட். ஓகே. அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள். நாங்க 33வது கேள்வி பார்த்துட்டோம். 34வது கேள்வி கைத்தொழில் புரட்சி. ரைட். கைத்தொழில் புரட்சி. இப்ப நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். ரைட். சாமுவேல் மோர்ஸ், ராபர்ட் புல்டன், ஹம்ப்ரி டேவி, ஹுக்லி மார்க்கோனி, ஜான் மெக்கடம். பிள்ளைகள், ஜான் மெக்கடம் என்னத்தை கண்டுபிடித்தவர்? கதைக்கோணம். ஜான் மெக்கடம் என்னத்தை கண்டுபிடித்தவர்? பெருந்தற்கள். அப்ப ஹுக்லி மார்க்கோனி? வானொலி. வானொலி. ஹம்ப்ரி டேவி? பாதுகாப்பு விளக்கு. பாதுகாப்பு விளக்கு. ராபர்ட் புல்டன்? படகு. என்ன படகு? புகைப்படகு. புகைப்படகு. சாமுவேல் மோர்ஸ் என்ன முறை? தந்தி முறை. என்ன முறை பிள்ளைகள்? தந்தி முறை. இப்ப கேள்வி என்ன? தொடர்பாடல் துறையோட இத தொடர்பாடல் துறை என்ன பிள்ளைகள்? தந்தி முறையும் வானொலியும். அப்ப ஏயும் டியும் இருக்காண்டு பாருங்க. ஏயும் டியும். எத்தனாவது விட? 2வது விட. ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள்.
கைத்தொழில் புரட்சி காரணமாக முன்னேற்றமடைந்த சமூக விளைவை காட்டும் விடையை தெரிவு செய்க. கைத்தொழில் புரட்சி காரணமாக முன்னேற்றமடைந்த சமூக விளைவு பொருட்களையும் சேவைகளையும் லாபகரமாகவும் விரைவாகவும் அதிக அளவில் வழங்க முடிந்தது. இது புகையிரத எஞ்சினை கண்டுபிடித்தபடியா. பல்தேசிய வணிகங்கள் முன்னேற்றமடைய தொடங்கியது. இது பொருளாதார காரணம். நகரமயமாக்கல் முன்னேற்றம் விரைவுபடுத்தப்பட்டமை. அப்ப சரி, அப்ப எத்தனாவது விட? மூன்றாவது விட. எத்தனாவது விட பிள்ளைகள்? மூன்றாவது விட. சரி, அடுத்த பாருங்க பிள்ளைகள். ஒரு 35 தொடக்கம் 36, 37, 38வது வினாக்களுக்கு விடை எழுதக்கூடிய மாதிரி முதலாவது நபர், இரண்டாவது நபர், மூன்றாவது நபர் என்ற அடிப்படையில் இருக்கு. ஏண்ட 1, 2 முதலாவது இரண்டாவது நபர்கள். போர் முரண்பாடு காரணமாக சூழல் மாசடையும். சரி. நாசிசவாதம் ஹிட்லருடைய கட்சி. சரி. முதலாம் உலக மகாயுத்தம் ஐக்கிய நாடுகள் சபை. எந்த தொடர்புமே இல்லை. மார்சல் திட்டம் ஐக்கிய அமெரிக்க குடியேற்ற திட்டம். சரி, கேள்வி என்ன பிள்ளைகள்? முதலாவது விருத்தி இரண்டாவதன் அதிகரிப்புக்கு காரணம். முதலாவதன் விருத்தி போர் முரண்பாடு சூழல் மாசடை, அது அதிகரிக்கும். அப்ப முதலாவதுக்கு என்ன விட? ஏ. முதலாவதன் விருத்தியுடன் இரண்டாவது பலம் அடைவதனை காட்டும் விடையை சொல். முதலாவதன் விருத்தியுடன் இரண்டாவது பலமடைவதனை காட்டும் விடைச்சோடி. அவ எத்தனாவது? நாசிசவாதத்தின் விருத்தியோட யாருடைய பலம் விருத்தியடைய போது? ஹிட்லருடையது. அப்ப எத்தனாவது விட பிள்ளைகள்? இரண்டாவது விட பி. முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும் எந்தவித தொடர்பையும் காட்டாத சோடி. எத்தனாவது? டி. எத்தனாவது விட? நாலாவது விட. ரைட். 39, 40 பாருங்க பிள்ளைகள். 39, 40 பாருங்க. இரண்டாம் உலக மகாயுத்த காலத்தில் கொழும்பு, திருகோணமலை நகரங்களில் மீது விமான தாக்குதல் நடத்திய நாடு என்ன நாடு? ஐக்கிய அமெரிக்காவா, ஜெர்மனியா, ஜப்பானா, இத்தாலியா? ஜப்பான். எந்த நாடு பிள்ளைகள்? ஜப்பான். ஆனா இன்னும் வெடிக்கல பிள்ளைகள். அது வெடிச்சிருந்து வையுங்கவன் எங்கட கொழும்போ திருகோணமலை இருந்திருக்குமோ தெரியல. அப்ப குண்டு தாக்குதல் நடத்தின நாடு என்ன பிள்ளைகள்? ஜப்பான். 40வது கேள்வியை பாருங்க. கூட்டு சேரால் அணிசேரா நாடுகளின் அமைப்பு நிறுவப்படுவதற்கு தலைமையேற்று செயற்பட்ட தெற்காசிய அரசு தலைவர்களில் மேல் வருவோர் யார்? 1 மார்சல் டிட்டோ, ஜவஹர்லால் நேரு, அப்துல் கமால் நசார், லீ குவாங் ஜூ. யார் பிள்ளைகள்? ஜவஹர்லால் நேரு. இவரானார் இந்தியாவின் பிரதமர். ரைட். இந்தியாவினுடைய பிரதமர். ரைட். சுயஸ் கால்வாய் நெருக்கடிக்கு தொடர்புடையவரான் அப்துல் கமால் நசார். சுயஸ் கால்வாய் நெருக்கடி நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. சுயஸ் கால்வாய் நெருக்கடி நீங்க படிக்க தேவைப்படும். சுயஸ் கால்வாய் நெருக்கடி. ரைட். ஓகே பிள்ளைகள், நாங்கள் சரியாக எத்தனை வினாக்களை பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள்?